நாங்கள் உபசார முறைகள் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறோம். உபசார முறைகள் அதிலே நான் படிப்பித்தது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதிலே இன்னும் சில உபசார முறைகளை நான் படிப்பிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறேன். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ என்று நாம் சொல்லுவது என்னவென்றால், நாம் ஒருவருடைய ஆஃபீஸுக்கு போகும் பொழுது திடீரென்று நாம் ஆஃபீஸுக்குள் நுழையக்கூடாது. அப்பொழுது நாங்கள் கதவு பூட்டியிருந்தால் நாங்கள் கதவை தட்டலாம். அதுவும் நாங்கள் ஒரு தரம் 2 தரம் தட்டலாம், அதுக்கு மிஞ்சி தட்டக்கூடாது. அது அப்படி தட்டினா என்ன அறியும். அப்போ நாங்கள் கதவை தட்டின பின்பு நாங்கள் கதவை திறந்தவுடன் நாங்கள் எக்ஸ்கியூஸ் மீ என்று நாங்கள் அதை ஒரு உபசார முறையை நாங்கள் பயன்படுத்தலாம். எக்ஸ்கியூஸ் மீ, இன்னாரை சந்திக்க போகிறோம் என்று சொன்னால் அப்பொழுது வழி திறப்பார்கள். அது எக்ஸ்கியூஸ் மீயிலே ஒரு இடத்தை குறிப்பிடுது. இட்ஸ் மே ப்ளஷர், இட்ஸ் மே ப்ளஷர், இட்ஸ் மே ப்ளஷர் என்று நாங்கள் அதை சொல்லும் பொழுது அதிலே அது ஒருவர் எங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்களை செய்தால் அதை நாங்கள் அவரை நாங்கள் இன்னும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அவரை நாங்கள் ஊக்குவிப்பதற்காக நாங்கள் இட் மே ப்ளஷர், இட்ஸ் மே ப்ளஷர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். வெல்கம் என்று சொல்லும் பொழுது வெல்கம் வெல்கம் என்றால் யாராவது எங்களுக்கு உதவி செய்து நாங்கள் தேங்க்ஸ் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வெல்கம் என்று சொல்லுவார்கள், இட் மே ப்ளஷர் என்று சொல்லுவார்கள். இப்படியான முறைகளை நாங்கள் பார்க்கிறோம். என்றால் இது உபசார முறைகள். இவைகளெல்லாம் உபசார முறைகளாக இருக்கிறது. ஆஃப்டர்நூன், ஆஃப்டர் யூ, ஆஃப்டர் யூ என்று சொல்லும் பொழுது ஒருவர் எங்களை நாங்கள் இதில் நிற்கும் பொழுது, வரியில் நிற்கும் பொழுது, தேவைக்கு நிற்கும் பொழுது நாங்கள் திடீரென்று முன்னுக்கு போய் நிற்கக்கூடாது. அப்போ கவுண்டரில் இருக்கிறவர்கள் அதில் பொறுப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆஃப்டர் யூ, ஆஃப்டர் யூன்னு சொல்லுவார். ஏனென்றால் அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. அந்த ஒழுங்குமுறையிலே நாங்கள் போக வேண்டியிருப்பதால் அதை அந்த முன்னுக்கு இருப்பவர் அதை ஆஃப்டர் யூ, உங்களுக்கு இந்த ஆஃப்டர் என்றுதான் சொல்லி தந்தாங்க. ஆஃப்டர் நாங்கள் ஆஃப்டர்ன்னு ப்ரொனவுன்ஸ் செய்யும் பொழுது அதை இங்கே இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்தால் இந்த நாட்டிலே உள்ள ப்ரொனவுன்ஸை தான் நாங்கள் கூடுதலாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த நாடுகளில் இருந்து வாழும் பிறந்த பிள்ளைகள் எல்லாவற்றால் சின்னல்ல வந்த பிள்ளைகள் இந்த ப்ரொனவுன்ஸை சரியாக கேட்ச் பண்ணுவார்கள். ஆனால் பெரியவர்கள் அதை அப்படியா செய்வது தெரியவில்லை. ஆனால் நாங்கள் இந்தியாவுக்கு போகும் பொழுது இந்தியாவில் பேசுகிற தமிழை எல்லாரும் அதை அப்படியே கோட் பண்ணிடுவார், பிடிச்சிடுவார். ஆனால் இதில் நாங்கள் காண்கிறோம், ஆஃப்டர் யூ என்று சொன்ன அதை விளங்கப்படுத்தினேன். பாடம், ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால், எல்லாவிட்டால் நாங்கள் யாருக்காவது ஒரு காரியத்தை பிழையாக நாங்கள் செய்தால் நாங்கள் பாடணும்னு சொன்னால் மன்னிப்பு, மன்னிக்கிறது மாதிரி, நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பு கேட்குற மாதிரி. இப்படியாக நாங்கள் பல காரியங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய ஆங்கிலத்தை நாங்கள் முன்னேற்ற வேண்டியிருக்கிறது. இதில் நாங்கள் கேட்கலாம் என்னென்றால்,
வாட்ஸ் த டைம் என்று கேட்கும் பொழுது அது பிள்ளையண்டு இல்லை. ஆனால் அதை கிராமட்டிக்காக நாங்கள் ஒழுங்குமுறையில் வாரன்னு சொன்னால் வாட்ஸ் த டைம் என்று சொல்லும் பொழுது டைம் ப்ளீஸ் என்று கேட்கலாம். அதே வழியில் நாங்கள் பார்க்கிறோம் என்னென்றால் வாட்ஸ் த டைம் ப்ளீஸ் என்று நாங்கள் இந்த ப்ளீஸை நாங்கள் ப்ளீஸ் என்றதை நாங்கள் இந்த இருக்குது இல்லை ப்ளீஸை நாங்கள் உச்சரித்தோம். வாட்ஸ் த டைம் ப்ளீஸ், மே கம் இன் ப்ளீஸ் என்ன அப்படி நாங்கள் இந்த ப்ளீஸ் என்ற வசனத்தை தயார்படுத்துகிறோம், அங்கே ஆயத்தப்படுத்துகிறோம். அதனாலே இங்கே ஒரு 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 ட்ரம்ளர் இல்லை ஒரு கிளாஸ் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் இப்படியும் சொல்லலாம். என்றால் ஒரு கிளாஸ் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ் என்னும் கேட்கலாம். ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ் என்னும் கேட்கலாம். அதே வேளையிலே நாங்கள் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ் என்னும் கேட்கலாம். கிவ் மீ ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ், கிவ் மீ ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ். மூன்று முறையில் கேட்கலாம். ஆனால் உண்மையான ஆங்கிலம் வேண்டாம், கிவ் மீ ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ். தொடர்ந்தும் நாங்கள் தொடர்வோம். இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும் பொழுது தான் நாங்கள் எங்களுடைய மனதுக்குள்ளே எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ஆறுதலாக கொஞ்சமாக படிப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இதை தொடர்ந்து கவனத்துக்கு எடுங்கள்.